குடியரசுத் தலைவரிடம் முறையீடு செய்து தமிழக அரசை கலைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுவோம் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்.எல்.ஏக்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இது தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: அதிமுக அணிகளிடையே நடைபெற்ற போட்டியும் பேரமும் பற்றிய உண்மை தற்போது அம்பலமாகியுள்ளது. தர்மயுத்தம் செய்கிறோம் என கூறியவர்களும் சமாதியில் சபதம் செய்தவர்களும் மக்களை ஏமாற்றியுள்ளனர் என்பதும் உறுதியாகியுள்ளது. இந்திய அளவில் தமிழகத்திற்கு இருந்த பெருமையை அதிமுகவினர் சீரழித்து விட்டனர். சட்டப்பேரவை, நீதிமன்றம் என எங்கே பார்த்தாலும் பேரம் பேசி ஜனநாயகத்தை அவல நிலைக்கு தள்ளியுள்ளனர். அதிமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சிப்போம். சட்டப்பேரவை, நீதிமன்றம் மட்டுமின்றி குடியரசுத் தலைவர் வரை இந்த விவகாரம் பற்றி முறையிடுவோம். தமிழக அரசை கலைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். இவ்வாறு மு.க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.